அப்படியா? நீ தயாரா? இந்த பெட்டிகள் என்ன? வணக்கம். பொத்தானை அழுத்துங்கள். ஏதேனும்? அப்ப நான் பச்சையை தேர்வு பண்றேன். ஊரே, வாழ்த்துக்கள் ஜில். உனக்கு முதல் முறையே அதிர்ஷ்டம். நீ ஒரு முழு குவியலான பாப்கார்ன் பெறுகிறாய். மேலும் துல்லியமாக மக்காச்சோள விதைகள். நீயே அவற்றிலிருந்து பாப்கார்ன் செய்யலாம். ஓ மை காஷ். மற்றும் ஒரு வாளி கேக்கின் மேல் செர்ரி போன்றது. இதனை அனுபவிக்கவும். ஜில், ஒரு வாளி உங்களுக்கு நன்றாக பொருந்துகிறது. ஓ, இவை சாதாரண தானியங்கள். அவைகள் குறைந்தபட்சம் சுவையாக இருக்கலாம். ஊஃப், இல்லை, அவை மிகவும் கடினமாகவே உள்ளன. இப்பொழுது பொத்தானை அழுத்துவது எனது முறை என்று தெரிகிறது. அது இருக்கட்டும். சிவப்பு. மன்னிக்கவும், ஆனால் இந்த பொத்தானை போல சிவப்பான மிளகாய் கிடைத்தது. உன் வாயை திற. ருசியானது. உங்களுக்கு மிகவும் காரமான மதிய உணவு காத்திருக்கிறது. நான் இங்கே எரிய போகிறேன். சரி, நிச்சயமாக எனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும். ஆனால் முதலில் அதிலிருந்து மிளகாய்களை எல்லாம் எடுக்க வேண்டும். அது எப்படி நேராக என் வாயில் வந்தது? ஏதோ நடக்கப் போகிறது. இது உண்மையில் மிகவும் காரமாக இருக்கிறது. அது சூடாகவும் இருக்கிறது. ஜில், உன் தலை முடி எரிகிறது. அட ஓ இல்ல. முக்கியமான விஷயம், அதை அணைக்க நேரம் கிடைக்க வேண்டும். மற்றும் டெட் என்னை நோக்கி சுட்டிக்காட்டியது நல்லது. ஆனால் என் மக்காச்சோள குண்டுகள் இறுதியாக சாதாரண பாப்கார்னாக மாறிவிட்டன. இப்போது நான் அதை பாதுகாப்பாக ரசிக்க முடியும் மற்றும் என் பற்களை எல்லாம் உடைத்து விடுவேன் என்று பயப்பட தேவையில்லை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அவசரமாக எனக்கு சாப்பிட ஏதாவது தேவை. அப்படியா டெட், உன்னை வாழ்த்துகிறேன். நீ மிளகாய்களை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை கழுவவும் முடியும். மார்ஸ் சாக்லேட்டிலிருந்து ஒரு சுவையான மில்க் ஷேக் உன்னை காத்திருக்கிறது. உன் வாயை திற. எவ்வளவு நல்லது மற்றும் சுவையானது. இப்போது நான் உலகில் மிகவும் மகிழ்ச்சியான நபர். இறுதியாக காரத்தன்மை என் வாயிலிருந்து மறைந்தது. ஜில், இப்போது நீ குமிழியை அழுத்து. இந்த முறை நான் மஞ்சளை தேர்வு செய்கிறேன். அது சூரியனை போல தெரிகிறது. வாவ், இரண்டாவது முறை அதிர்ஷ்டம். ஜில், உனக்காக ஒரு சுவையான மற்றும் மிகப்பெரிய டோனட் காத்திருக்கிறது. அது பிடி. ரொம்ப நன்றி. முக்கியமாக இதை சாப்பிட மிகவும் வசதியாக இருக்கிறது. அதை உங்கள் கழுத்தில போட்டு மகிழுங்கள். வாவ். நான் நிறைய பொத்தான்களை அழுத்தினால் அப்போது இன்னும் சிறுநீபல் கிடைக்கும். வாவ், என்ன ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு. வாவ், நான் டெடுடன் வெட்டிக்குள் கேக் செய்ய முடியும். நிச்சயமாக மாவுடன் தொடங்க வேண்டும். அதை ஊற்றுவோம். ஆமா, நிச்சயமாக நான் மொத்த மாவை சாப்பிட விரும்பவில்லை. கவலைப்படாதே, அதுவே எல்லாம் இல்லை. அடுத்தது நூடெல்லா உன்னை காத்திருக்கிறது. இந்த பெரிய ஜாடி சாக்லேட் பேஸ்ட பாரு. இது எல்லாம் இப்போது உன்னுடையது. ஆனால் நூடெல்லாவே முடிவு இல்லை. வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் இல்லாமல் நான் எங்கு போக முடியும்? போகலாம். அது இல்லாமல் கேக் நிச்சயமாக வேலை செய்யாது. எதுவும் அங்கே செல்லாமல் இருக்க உங்கள் கண்களை மூடி சுவையை அனுபவிக்கவும். எவ்வளவு குளிர்! சாக்லேட் மற்றும் மிட்டாய் ஊற்றப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இது என் முறைதானா? நான் என் டோனட்டை முடித்து விட்டேன். இந்த முறை நான் ஒரு கவர்ச்சியான இளஞ்சிவப்பு பொத்தானை தேர்வு செய்வேன். ஜில், துரதிருஷ்டவசமாக இந்த கவர்ச்சியான பொத்தான் கவர்ச்சியற்ற பசையை மறைக்கிறது. ஆனால் உனக்காக நான் ரைன்ஸ்டோன்களும் மற்ற கிளிட்டர்களும் கொண்ட பசையை கண்டுபிடித்தேன். உனக்கு இது திருப்தி அளிக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் அதை ஊற்றுவோம். பசை எவ்வளவு பயங்கரம்! நான் முழுவதும் ஒட்டிக்கொள்வேன். மிகவும் மன்னிக்கவும். நான் இதை எப்படி நீக்குவது? ஐயோ, இது அருவருப்பாக இருக்கிறது. நான் என்ன செய்தேன்? அப்போ
ஓ, புருவங்கள் இல்லாமல் நான் பேயை போல இருக்கிறேன். அவற்றை அவற்றின் இடத்திற்கு திருப்பி வைக்க அவசரமாக தேவை. அதை எப்படி செய்வது? இது வேலை செய்யவில்லை. இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஓ, இறுதியாக இப்போது நான் முன்பிருந்ததைப் போல அழகாக இருக்கிறேன். ஓ, டெட், பொத்தானை அழுத்துவதற்கு உன்முறை. எளிதாக. எனக்கு மிகவும் நல்ல உணர்வு உள்ளது. ஒரு நீல பொத்தானை இருக்கட்டும். உங்கள் முன்னறிவிப்பு தவறவில்லை. சரியான தர்பூசணி உங்களை காத்திருக்கிறது. தர்பூசணி கனமாக இருப்பதால் ஒரு ஹெல்மெட் அணியுங்கள். அடடே, ஓ எவ்வளவு வலியாக இருக்கிறது. ஆனால் ஒரு தர்பூசணிக்காய் நிமித்தம் பொறுத்து கொள்ளலாம். ஓ, இறுதியாக நான் அமைதியாக ஒரு சுவையான உணவை அனுபவிக்க முடிகிறது. யாரும் என்னை எதுவும் ஊற்ற மாட்டார்கள். மேலும் விதைகளை மற்றும் தோல்களை துப்புவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. இந்த வெள்ளரிக்காய் தோலின் மழை என்ன? ஓ, இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, என் ஃபேவரட் வயக்கு உன்னை காத்திருக்கும் விதைகள் குவியல் இன்னும் இருக்கின்றன. ஓ, நீ என்ன கிட்டத்தட்ட கொன்னுட்ட. நீ என்ன செய்தாய்? நீங்களும் எப்போது அந்த பொத்தானை அழுத்தினீர்கள்? இப்போது இது வேடிக்கையாக இருக்கும். ஜில், கவனமாக இரு. உன்னை காத்திருக்கும் பல சர்க்கரை பானை மற்றும் டீன் உள்ளன. ஓ, ஓ, இது போதுமானதாக இருக்கலாம். நான் இனி எதையும் பார்க்க முடியவில்லை. ஓ, நிறுத்து. கத்தாதே, கேன்கள் ஏற்கனவே காலியாகிவிட்டன. டெட், பொத்தானை அழுத்துவதற்கான உன் முறை. இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நம்புகிறேன். டெட், இன்று உண்மையிலேயே உன்னால். இந்த முறை முழு காதல் பெட்டியும் பப்ளி. உங்களை காத்திருக்கும் எத்தனை முன்னறிவிப்புகளை கற்பனை செய்யுங்கள். அப்படியா? அத பிடி. தலையில் பப்ளிக் கம் ஒட்டுவது மிகவும் சிரமமானது. ஆம், ஆனால் இவ்வளவு பப்ளிக் கம் இருக்கிறது மிகவும் அருமை. நான் இதை முழுமையாக அனுபவிக்க முடியும். மேலும் நான் பப்ளி ஊதவும் முடியும். இந்த பெரியவைகளை பாருங்கள். ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். இப்பொழுது ஜில் போல இதை என் முகத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதுவே எல்லாம் இல்லை. டெட், உன் வாயை திற. ஒரு பெரிய அளவு ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட பவுடர் உன்னை காத்திருக்கிறது. அதை அனுபவிக்க. ஓ ஓ ஓ இது என்ன? இது குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த பொடி ஒரு மிகப்பெரிய பப்ளை உருவாக்கும். வாவ், இவ்வளவு பெரிய குமிழிகளை நான் இதுவரை பார்த்ததில்லை. அதை உடனே உடைக்கணும் என்று நினைக்கிறேன். ஓ, நான் சாதனையை முறியடிக்க முடிந்திருக்குமே. ஓ சரி, ஆனால் இப்போது நான் பாதுகாப்பாக மிதிவண்டியின் மீதமுள்ளவற்றை அனுபவிக்க முடியும். ஜில், நீ மீண்டும் பொத்தானை அழுத்துகிறாய். வாங்க. ஆம். மேம், சாய்ப்பதட்னா ஆரஞ்சு பொத்தானை அழுத்தியதில்லை. அவர் சரியாக செய்தார் போலிருக்கிறது. ஏனெனில் ஒரு கூட்டம் பிசுபிசுப்பான நத்தைகள் அதற்கு பின்னால் மறைந்து இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் உயிருடன் உள்ளன. அஃப், அவை அனைத்தும் உன்னிடம் இருக்க போகின்றன. அஃப், பிடி. ஆ, ஓ, இல்லை 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 இல்லை. எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. அருவருப்பு. அவை என் வாய்க்குள் நுழையலாம். அஃப், ஆ, அவை இப்போது எங்கும் இருக்கின்றன. என் தலையிலும் கூட. ஓ ஓ மீண்டும் என்ன? வாருங்கள், மஞ்சள் பொத்தானின் பின்னால் என்ன மறைந்திருக்கிறது என்று பார்ப்போம். அதன் பின்னால் தரை உள்ளது. அது வெறுப்பானது அல்ல, ஆனால் அதை நேராக உங்கள் மேல ஊற்றுவது எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அருவருப்பு! இது என் வாயிலும் மூக்கிலும் நுழைந்து விட்டது. ஓ இல்ல! ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அவசரமாக குளிக்க வேண்டும். நீங்கள் அதை கழுவ முடியாது, ஆனால் நீங்கள் சாவியை பெறுகிறீர்கள். டெட், நீ இந்த கியூபில் இருந்து இறுதியாக வெளியேறலாம். நான் வென்று விட்டேன். என்ன பற்றி? உதவுங்கள். நான் இனி விளையாட விரும்பவில்லை. எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டார்னெட் வேண்டும். நீங்களே ஒரு டார்னெட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம்.
மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். பல ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு, இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்பதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்ப இதை பயன்படுத்துவேன். டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு. இப்ப நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பயன் பெறுங்கள். அத்தை, என் டோனட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டோனட்ஸ்கள். மிக அருமையான ஒரு டோனட்ஸ்கள். காட்சி மட்டும். சுற்றி கலைத்து உங்கள் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்து பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசம் எதுவும் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு! இது ஒரு மிக த்ரில்லான டோன்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம்! என்ன? எனக்கு அடுத்தது முயற்சிக்கணும் என்ன நினைக்கிறேன். எனக்கு தெரியல. வாவ், இவை வானவில் டோனட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட இதுவே. என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்கு இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி, இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல. அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்தா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட ஒரு அது நல்லது. சந்தோஷமாக மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும். இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்தா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ
எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ, இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இதை திறக்கணும். இது பிடிங்க. என் முழு கழுத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. அம்மா, இது கண்டிப்பா சாஸ் தான். நாம் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல எனக்கு. இப்போவே இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சாண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது. ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி. எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன். காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம் தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள். ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். சரி, இந்த சினிமா ஆட்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&M's பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவசரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்றேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டுவிடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான காக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஊதுகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் சேர்வான அடிமேஷ் ஸ்ப்ரைடாக இருக்கு. சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும் உதவுங்கள். நீ எடுக்க பதில் கொடுத்தியே. புதன்கிழமை அதை நீக்குங்க. Hand synchronizing. Kushane hand. Creamer spray. Before ரொம்ப ஒத்து இருக்கு. பாஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன்.
அதனால மேலே ஒரு கண் மற்ற ஒரு சாலா வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும். சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது. இதை பருகி பார்க்கிறேன். ஆ, மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம், ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். ஆம், கண்டிப்பாக. பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். நீங்கள் பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூவிழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, இதை செய்யவில்லை. ஓ, சிப்பாமழை இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காயை வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளவு அளவுக்கு உணவு. ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம். இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ. கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர்.